வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஆட்டோகிராஃப் திரைப்படத்துல பார்த்தவங்களா இவங்க திருப்பாச்சியில விஜயினுடைய தங்கை அடையாளமே தெரியாம மாறிட்டாங்களே, அவங்களுடைய தற்போதைய புகைப்படம் வெளியாகி ரசிகரிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் பாடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஆட்டோகிராஃப், திருப்பாச்சி உள்ளிட்ட படங்களில் நடித்தவங்க தான் நடிகை மல்லிகா. இவங்க கடந்த 12 ஆண்டுகளாக சினிமாவுக்கு முழுக்க போட்டுவிட்டு தனது கணவர் பிள்ளைகளை பார்த்து கொண்டு குடும்ப தலைவியாக இருந்து வருகிறாங்க. இவருடைய புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. அதில் மல்லிகா ஆளை அடையாளம் தெரியாமல் மாறிட்டாங்களே. கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவங்க தான் மல்லிகா. இவருடைய இயற்பெயர் ரீஜா ஜான்சன். இவங்க தமிழ், மலையாளம் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறாங்க. இவரது முதல் படம் மலையாளத்தில் நிழல் குத்து என்ற திரைப்படத்தில் தான் அறிமுகமானாங்க. இதையடுத்து சேரனுடைய ஆட்டோகிராஃப் படத்தில் நடித்திருந்தாங்க. இந்த படத்துக்கு பிறகு ஃபிலிம்ஃபேர் விருதையும் பெற்றிருக்கிறாங்க. கடந்த 2012ஆம் ஆண்டு பியாரி மொழி படத்திற்காக தேசிய விருதையும் பெற்றிருக்கிறாங்க. திருப்பாச்சியில் விஜயனுடைய தங்கையாக நடித்திருக்கிறாங்க. மகா நடிகன், குண்டக்க மண்டக்க, திருப்பதி, உனக்கும் எனக்கும், தோட்டா, சென்னையில் ஒரு நாள் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறாங்க. கடந்த 2013ஆம் ஆண்டு மல்லிகாவுக்கு திருமணமானது. இதையடுத்து அவங்க அந்த ஆண்டு முதல் சினிமாவில் நடிக்கவே கிடையாது. இவருடைய கடைசியாக நடித்த திரைப்படம் மலையாளத்தில் கதை வீடு என்பதாகும். இந்த படத்திற்கு கேரள அரசின் விருதையும் பெற்றிருக்கிறாங்க. இவருடைய கணவர் பெயர் ஜெகதீஷ் சந்திரன். இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது குடும்ப புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் தான் தனது கணவர் 2 மகன்களுடன் இருக்கிறாங்க. மல்லிகா நீல நிற புடவை அணிந்திருக்கிறாங்க. ஏதோ கோவிலில் தனது 2ஆம் குழந்தையை உணவு ஊட்டும் சடங்கு செய்வது போல தெரிகிறது. இதில் மல்லிகா பார்ப்பதற்கு அடையாளம் தெரியாமல் அளவுக்கு மாறிட்டாங்க என ரசிகர்கள் தெரிவித்து வருகிறாங்க கமெண்ட் மூலமாக. நெட்டிசன்கள் மல்லிகா மேடம் எங்கே போயிட்டீங்க, உங்களை படங்களில் பார்க்க முடியலை என கேட்டிருந்தாங்க. சமீப காலமாக சோசியல் மீடியாவில் நடிகை மல்லிகாவுடைய புகைப்படம் வெளியாகி ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் யூடியூப்புகளை நிறைய வதந்திகளை பரப்புனாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா போதையில் அடிமையாயிட்டாங்க என்று பல்வேறு வதந்திகளை பரப்பியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது மல்லிகா இந்த மாதிரி புகைப்படத்தை வெளியிட்டு அந்த வதந்திகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைத்ததாக சோசியல் மீடியாவில் கமெண்ட் மூலமாக ரசிகர்கள் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. அதே போல் இவங்க அஞ்சலி என்னும் சீரியலில், திருவிளையாடல் என்ற சீரியலில் குணவதி என்னும் கேரக்டரில் நடித்திருந்தாங்க. இவங்க தங்கையாக நடித்ததிலேயே நிச்சயம் இவங்க பக்கத்து வீட்டு பெண் போல அந்த கேரக்டருக்கு ஒன்றியிருப்பாங்க. அந்தளவுக்கு திருப்பாச்சி திரைப்படத்தில் விஜய்க்கு தங்கையாக நடித்த திரைப்படம் இப்போது வரைக்குமே ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.